வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி வீடியோவில் 2019 நடைபெற்ற இஓ எக்ஸாமில் கேட்கப்பட்ட பொது தமிழ் வினா விடை 1லேருந்து 50 வரை பார்த்தோம். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் 51லேருந்து 100 வரை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 1 பொறுத்துக. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. ஐகார குறுக்கம் தலைவன், ஔகார குறுக்கம் வௌவால், மகர குறுக்கம் மரும், ஆயுத குறுக்கம் தக்ரீது. அடுத்து மரபு பிழையை கண்டறிந்து பொருத்துக. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. காகம் கரையும், குதிரை கனைக்கும், நரி ஊளையிடும், குயில் கூவும். ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து பொருந்தாத சொல்லை கண்டறிக. ஆப்ஷன் பி சேர்த்தியார். அடுத்து ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? ஆப்ஷன் சி அவன் கவிஞன் அல்லன். அடுத்து மரபு தொடரின் பொருளறிக. ஏட்டுச் சுரைக்காய் கறிக்குதவாது. ஆப்ஷன் சி பட்டறிவில்லாத படிப்பறிவு. அடுத்து அப்பிசி மாசம் அதமலைம்பாங்க என்ற தொடரில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுக. ஆப்ஷன் சி ஐப்பசி மாதம் அடைமழை என்பார்கள். அடுத்து படி என்ற அடிச்சொல்லில் இருந்து வினையாளனையும் பெயரை உருவாக்கு. ஆப்ஷன் டி படித்தவர். அடுத்து அகர வரிசையில் எழுதுக. வெகுளாமை, வேப்பிலை, வீடு வேறு, வாழ்க்கை, வையம். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. வாழ்க்கை, வீடு வேறு, வெகுளாமை, வேப்பிலை, வையம். அடுத்து சீர்களை முறைப்படுத்தி எழுதுக. பற்றற்றான் பற்று விடற்று, பற்றினை பற்றுக, அப்பற்றை பற்றுக. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பற்றுக, பற்றற்றான், பற்றினை, அப்பற்றை பற்றுக, பற்று விடற்று. அடுத்து பொருத்துக. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இடுகுறி பொதுப்பெயர் காடு, இடுகுறி சிறப்பு பெயர் பனை, காரண பொதுப்பெயர் பறவை, காரண சிறப்பு பெயர் மரங்கொத்தி. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. அடுத்து முல்லை திணையின் தெய்வம் எது? ஆப்ஷன் டி திருமால். அடுத்து தேன்மொழி பொன்னியிடம் நான் நாளை மதுரைக்கு செல்வேன் என்றால் எவ்வகை தொடர் என கண்டறிக. ஆப்ஷன் ஏ நேர்கூற்று தொடர். அடுத்து பிறவினை தொடராக மாற்றுக. கலைச்செல்வி திருக்குறள் கற்றாள். ஆப்ஷன் பி கலைச்செல்வி திருக்குறள் கற்பித்தாள். ஊருணி நீர் நிறைந்தற்றே, உலகவாம் பேரறிவாளன் திரு அடிக்கோடிட்ட ஊமைக்கு பொருள் தருக. ஆப்ஷன் டி ஊருணி நீர் நிறைதல் போல. அடுத்து தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தல் பொருட்டு. இக்குறட்பாவில் வேளாண்மை என்ற சொல்லின் பொருள் ஆப்ஷன் பி உதவி செய்தல். அடுத்து அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு எனும் குறளில் என்பு என்பது எதை குறிக்கிறது? ஆப்ஷன் டி எலும்பு. அடுத்து வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யார்? ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்து வனப்பு என்னும் சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ அழகு. அடுத்து அடல்வேல் ஆடவர் கன்றியும் அவ்வில் மடவரல் மகளிர்க்கும் மரமிகுத்தன்று என்ற பாடல் உணர்த்தும் துறை எது? ஆப்ஷன் சி மூதின் முல்லை. அடுத்து உரிமிடத்து உதவாது உவர்நிலம் ஊட்டியும் இடம்பெற்ற பாடலடி அமைந்த நூல் இது? ஆப்ஷன் சி புறநானூறு.
அடுத்து நற்றிணையின் பேரெல்லை 12 அடியாக இருப்பினும் விதிவிலக்காக 13 அடி கொண்ட பாடலை எழுதியது யார்? ஆப்ஷன் டி போதனார். அடுத்து கடுமா பார்க்கும் கல்லா ஒருவர்க்கும் 9 நாழி உடுப்பவை இரண்டே பிறவும் எல்லாம் ஓர் ஒக்கும்மே. இப்பாடலடிகள் இடம்பெற்ற நூல் ஆப்ஷன் சி புறநானூறு. அடுத்து தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் என்று பாராட்டியவர்? ஆப்ஷன் டி கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. அடுத்து அப்பூதியடிகள் களவு டேஸ் நீக்கியவர்? ஆப்ஷன் பி பொய் காமம் சினம். அப்பூதியடிகள் களவு பொய் காமம் சினம் நீக்கியவர். அடுத்து சிந்தாமணியே என்று அழைக்கப்பட்டவர்? ஆப்ஷன் சி சீவகன். அடுத்து பின்வருவனவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. ஆப்ஷன் டி சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் சீத்தலை சாத்தனார். அடுத்து முக்குடற்பள்ளு நூலின் ஆசிரியர் பெயர்? ஆப்ஷன் டி பெயர் தெரியவில்லை. அடுத்து மதோன்மத்தர் என அழைக்கப்படுவது யார்? ஆப்ஷன் டி சிவபெருமான். அடுத்து முக்குடற்பள்ளு இலக்கியத்தை நாடக வடிவில் இயற்றியவர் யார்? ஆப்ஷன் டி எண்ணெயினா புலவர். அடுத்து பிரபந்தம் என்னும் வடசொல் உணர்த்தும் பொருள்? ஆப்ஷன் பி நன்கு கட்டப்பட்டது. அடுத்து பாஞ்சாலி சபதம் எப்பா வகையை சார்ந்தது? ஆப்ஷன் சி சிந்து. அடுத்து லிட்டன் பிரபு எழுதிய ரகசிய வழி என்ற நூலை தழுவி எழுதப்பட்ட தமிழ் பாடல் வடிவ நாடக நூல் எது? ஆப்ஷன் பி மனோன்மணியம். அடுத்து வரையொலி வாளருவி வாதாளாட்ட இவ்வடியில் வரும் தாலாட்டு என்ற சொல்லாட்சி காணப்பெறும் எட்டுத்தொகை நூல்? ஆப்ஷன் சி பரிபாடல். அடுத்து பண்டை காலத்தில் முழுமதி நன்னாட்களிலும் மாலை நேரத்திலும் ஆடவரும் மகளிரும் கூடி வட்டமாய் நின்று கைகோத்து ஆடும் கூத்து எது? ஆப்ஷன் பி குரவை கூத்து. அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனின் தலை மாணாக்கராக போற்றப்பட்டவர் யார்? ஆப்ஷன் சி சுரதா. அடுத்து பின்வருவனவற்றை பொருத்துக. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. குயில் பாட்டு பாரதியார், அழகின் சிரிப்பு பாரதிதாசன், துறைமுகம் சுரதா, பால்வீதி அப்துல் ரஹ்மான். அடுத்து எந்த இணை சரியானது? ஆப்ஷன் பி தாராபாரதி, இது எங்கள் கிழக்கு. அடுத்து வால்ட் விட்மன் கூற்று 1 புதுக்கவிதை இயக்கத்தை தோற்றுவித்தவர். கூற்று 2 புல்லின் இதழ்கள் என்ற நூலை எழுதியவர். ஆப்ஷன் சி கூற்று 2ம் சரி. அடுத்து தமிழ் நாடக தந்தை என்று போற்றப்படுபவர்? ஆப்ஷன் ஏ பம்மல் சம்பந்தனார். அடுத்து பாவேந்தர் பாரதிதாசனால் எழுதப்பட்ட சாகித்ய அகாதமி பரிசு பெற்ற நாடக நூல் எது? ஆப்ஷன் டி பிசிராந்தையார். அடுத்து சீசு செல்லப்பாவின் எந்த இதழ் நவீன தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கு வித்திட்டது? ஆப்ஷன் பி எழுத்து. அடுத்து சீசு செல்லப்பாவின் எந்த நூல் சாகித்ய அகாதமி விருது பெற்றது? ஆப்ஷன் ஏ சுதந்திர தாகம்.
அடுத்து தமிழில் வந்த முதல் அறிவியல் இதழ். ஆப்ஷன் ஏ தமிழர் நேசன். அடுத்து ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் சங்க நூல்கள் எழுதுக. ஆப்ஷன் டி மதுரை காஞ்சி பட்டினப்பாலை. அடுத்து தொண்டைக்கட்டை தொலைக்கும் உணவு பொருள் எது? ஆப்ஷன் ஏ மிளகு. அடுத்து துல்லம் என்னும் தற்பொழுது டேஷ் என அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் பி தண்டலம். அடுத்து உவேசா தன் சரிதம் என்னும் வரலாற்று நூலை எந்த இதழில் தொடராக எழுதினார்? ஆப்ஷன் பி ஆனந்த விகடன். அடுத்து தமிழை ஆளென வளர்த்து மாண்புறச் செய்தவர் யார்? ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். அடுத்து வீரமாமுனிவர் திருக்குறளை எந்த மொழியில் மொழிபெயர்த்தார்? ஆப்ஷன் டி லத்தீன். அடுத்து இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் ஏ அண்ணல் அம்பேத்கர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.